ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, இது முழுக்க முழுக்க ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை. இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில பாத்தீங்கன்னா 3வது மனிதர்கள் உள்ள வந்து மூக்க நுழைச்சு பஞ்சாயத்து பண்ணது தான் தப்பு. செட் ஆகலையா, மாமாவே செட் ஆகலையா, இல்ல செட் ஆகலையா, தனி கொடுத்தன போங்க. நீங்க கஷ்டப்பட்ட குடும்பமா, நீங்க யூ ஆர் வெல் ஆஃப் ரைட், தனி கொடுத்தன போங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா வாழுங்க. என்னவோ அடியோ சடியோ சண்டையோ கிண்டையோ ஒருத்தவங்க பாத்துக்கணும், சமாதானம் ஆயிக்கோங்க. ஒருத்தவங்க பார்த்து சண்டை போட்டா நீங்க சமாதானம் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ரிதன்யா இறந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவதுன்னா எங்க அப்பா வீடு இங்கதான் இருக்கு, உடனே போயிடலாம் அப்படின்னு ரிதன்யா நினைச்சதும் இங்க ஒரு தப்பாக இருக்கிறது. வாட் எவர் இட் மைட் பி, இது என் வீடு இல்லை, அதான் என் வீடு, அதான் என் புருஷன், தனி கொடுத்துன போறோம், வாழ்றோம், ஒருத்தரை பேசி புரிஞ்சுக்கிறோம், ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு 2 பேர் நினைத்திருக்க வேண்டும், 2 குடும்பம் நினைச்சிருக்க வேண்டும். அதை நினைச்சு தனி கொடுத்து விட்டு இருந்தாங்கனால் இன்றைக்கு ரிதன்யா இறந்து போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றதை நம்ம பார்க்க முடிகின்றது.